அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் கறி குழம்பு மாதிரியே காளான் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் தேவைப்பட்டால் எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் ஆப்ஷனல் தான். அப்படி இல்லாத பட்சத்தில் 1 ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கும் போதே அதோட ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? சூப்பரான இருக்கும். இந்த மாதிரி இது 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 மாதிரி நீங்கள் கறி குழம்புக்கு ட்ரை பண்ணலாம். அப்புறம் இறால் குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்புமே இது மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள். அப்படியே கறி குழம்பு ஸ்மைலே சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் வந்து இது வந்து ஒரு ஒரு தனி ஒரு இது கொடுக்கும். இது சூடான சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதில் இப்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், உரித்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். அரிசியும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இதை நல்லா வறுத்து இதை அரைச்சிட்டு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து வரமிளகாய் இல்லாததால் நான் வந்து 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 10 வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது மட்டும்தான் நம்ம வந்து இங்கே சேர்க்க போகிறோம். வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்படி மட்டும் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சா இப்போ நம்ம வந்து காளான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காளான் வந்து நம்ம அரிசி மாவு போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதோட சுற்றில உள்ள அந்த கருப்பு எல்லாமே போயிடுங்க. அப்படி இருக்கும். அதில் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்க அந்த அழுக்கெல்லாம் நிறையா இருக்கும் காளானில். அது வந்து அரிசி மாவு போட்டு கழுவும் போது அது வந்து எல்லாமே க்ளீன் ஆகிடும். நம்ம முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் கலராகவும் வந்துடும் காளான். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். நான் கறி குழம்புன்னு சொல்லிட்டோம்ல, சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு சின்ன உரலோ இல்லை அம்மிலேயோ நீங்கள் நச்சு சேர்த்து பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். அந்த எசன்ஸ்லாம் அந்த வெங்காயத்தோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். சின்ன உரலில் இடித்து இப்போது எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம போடுவோமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு சைடு நல்லா வதங்கட்டும். நல்லா செவக்க வதங்கணுங்க. அப்போ தான் வந்து அதாவது வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுல தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. அப்படி போட்டுறாதீங்க. நல்லா செவக்க வதங்க விடுங்க. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு, ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை போய் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி எப்பயுமே அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற தக்காளி வந்து நல்ல பழமாக கிடைக்கிறதில்ல. அதனால தான் அரைச்சி சேர்க்குற சூழ்நிலை. இந்த மாதிரி காளானை வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த குழம்பு வந்து வதங்கும் போதே வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காளான் சேர்த்துக்கலாம். யாரெல்லாம் வந்து சமையல் செய்யும் போதே காய்கறி கட் பண்ணிகிட்டே செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு சமைப்பாங்க. ஒரு சிலர் வந்து சமையல் செஞ்சிட்ருக்கும் போதே அப்போ தான் காய்கறி கட் பண்ணுவாங்க. நான் அந்த லிஸ்ட்டு தான். இப்போது நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிடலாம்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அந்த காளான்லேருந்து தண்ணி வெளியேறி நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கறி மசால் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது காளான்லேருந்து நிறையா தண்ணி வெளியேறுங்க. அதனால் குழம்ப காளான் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ தான் அதோட ஸ்மெல்லும் போகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு குழம்பு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் இதில் மசாலாஸ் நிறையா இருக்கிறதால கண்டிப்பாக குழம்பு கொதிக்கும்போது சுண்டி வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கிறத நீங்களே பாருங்கள். இதில் மலைசாரல் பூவில் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டா செட்டிநாடு ஸ்டைல் காளான் குழம்பு ரெடி.